நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. கற்பகமூர்த்தி 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 சரணம். கற்பகமூர்த்தி 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 சரணம். எங்கள் கற்பகமூர்த்தி சரணம். வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் KNC டைமண்ட்ஸ். கேரட் அண்ட் கேரட். அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். முதல்ல இந்த நிகழ்ச்சியை ரொம்ப சிறப்பாக நடைபெறுவதற்கு வருண பகவான் வாய்ப்பு கொடுத்தார். நல்ல வேளை மழை வந்து நம்மளை காப்பாற்றிச்சு. இவ்வளவு அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அண்ணன் அபிராமி அண்ணன் கூட அவங்களுடைய கிளிப்பிங்ஸில் சொல்லியிருந்தாங்க இவ்வளோ லட்சம் செலவு பண்ணி பண்ணுறாங்கன்னு. அதெல்லாம் மிகப்பெரிய பலனடைகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த வருண பகவானுக்கு முதல்ல வணக்கம். எல்லோரும் நன்றி தெரிவிச்சுக்குவோம். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியை ரொம்ப சிறப்பாக வழி நடத்திட்டு போன NPL சீசன் 3 கேப்டனாக பொறுப்பெடுத்துட்டு அவருடைய பொறுப்புகளை ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணி முடித்த தியாகு அண்ணன் அவர்களுக்கு, பழனியப்பன் தியாகு அண்ணன் அவர்களுக்கு முதல்ல நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி இவ்வளோ சிறப்பாக நடக்கிறதுக்கு இன்னொரு காரணம் யாரு? நீங்கள்லாம் தான். உங்களுக்கு நம்மளுக்கு நாமே கைதட்டிக்குவோம். நன்றி. அடுத்த முதல் நிகழ்வாக வரவேற்புரை வழங்க திருவொற்றியூர் நகரத்தார் சங்கத்தினுடைய தலைவர் திரு KNPL என் பழனியப்பன் என்கிற தியாகு அவர்களை அன்போடு அழைக்கிறோம். திருவொற்றியூர் நகரத்தார் நல இளைஞர் நல மேம்பாட்டிற்காக நேற்று 19/7 மற்றும் இன்று 20/7 ஆகிய 2 நாட்களும் நகரத்தார் பிரீமியர் லீக் சீசன் 3 நிகழ்விற்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து சிறப்பு விருந்தினர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். உயர் திரு ஆம்பா பழனியப்பன் அவர்களையும், உயர் திரு கலைமாமணி அபிராமி ராமநாதன் அண்ணன் அவர்களையும், திரு GV சம்பத் வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் கிரிக்கெட் அசோசியேஷன் தலைவர் மற்றும் வெள்ளூர் நர்வி ஹாஸ்பிட்டல் சேர்மன் உயர் திரு GV சம்பத் அண்ணன் அவர்களையும், திரு VKV சுப்பண்ணன் அவர்களையும், VKV டிராவல்ஸ் சுப்பண்ணன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். மற்றும் எனக்கு பேருதவியாக இருந்த ஸ்பான்சர் செய்த அனைத்து நல்ல உள்ளங்களையும் அபிராமி ஜுவல்லர்ஸ் ராமநாதன் பழனியப்பன் அவர்களையும், அபிராமி ராமநாதன் கலைமாமணி ராமநாதன் அவர்களையும், VKV டிராவல்ஸ் VKV சுப்பிரமணியன் அவர்களையும், ஸ்ட்ராட்டஜிக் குளோபல் சர்வீஸ் L ராமநாதன் அவர்களையும், கெய்சன் திருமதி தெய்வானை அருணாச்சலம் அவர்களையும், கேரட் அண்ட் கேரட் டைமண்ட்ஸ் முத்துக்கண்ணன் அவர்களையும் மற்றும் கோ ஸ்பான்சர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். அப்புறம் NPL ஃபவுண்டர்ஸ் திரு அரசு அழகப்பண்ணன் அவர்களையும், திரு M வள்ளியப்பன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். மற்றும் இதற்கு உறுதுணையாக இருந்த அனைத்து எனது நண்பர்களும், நடத்துனராக இருந்த வணக்கம் சுப்பிரமணியன் வெங்கட் கார்வண்டம் அவர்களையும், மற்றும் நகரத்தார் பிரீமியர் லீக் சீசன் போட்டியில் கலந்து கொண்டு வந்திருக்கும் ஆதம்பாக்கம், அம்பத்தூர், அண்ணாநகர், சிட்லப்பாக்கம், தேவகோட்டை, துபாய், காரைக்குடி, மதுரை, பள்ளத்தூர், பூலாங்குறிச்சி, திருவான்மியூர், திருவொற்றியூர், திருச்சி, வலசரவாக்கம் மற்றும் உடுமலைப்பேட்டை ஆகிய அணிகள் விளையாட்டு வீரர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். அப்புறம் நமக்கு அம்பையர்களாக இருந்த தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் அம்பையர்களையும் வருக வருக என இருக்கிறேன். மற்றும் ஸ்கோரர்களையும் கமெண்டேட்டர்ஸாக திரு செல்லப்பன் அவர்களையும், திரு டைரி பாலாஜி அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். அப்புடன் நம்முடன் இருந்த VKV NNN ஹவுஸ் கீப்பிங் டீம் மற்றும் எனது அனைத்து நண்பர்களும் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். நம்முடைய நிகழ்வுகளை போட்டோகிராஃபி செய்யும் திரு சீனு அவர்களையும், நாட்டுக்கோட்டை நகரத்தார் TV திரு முத்துராமண்ணன் சிவா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். 16 டீம் விளையாட்டு வீரர்களுடன் வருகை புரிந்திருக்கும் கோச்சஸ், டீம் லீடர்ஸ், கோஆர்டினேட்டர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், பெற்றோர்கள், உறவினர்கள் மற்றும் வாலண்டியர் சர்வீஸ் ஆகியோரையும் வருக வருக என வரவேற்கிறேன். பார்வையாளராக வருகை புரிந்திருக்கும் நம் திருவொற்றியூர் நகரத்தார் சங்க மக்களையும், திருவொற்றியூர் நகரத்தார் பெருமக்களையும், சென்னை மற்றும் வெளியூர் நகரத்தார் பெருமக்களையும் மற்றும் அனைத்து சங்க உறுப்பினர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். மற்றும் பத்திரிகையாளர்கள், மக்கள் தொடர்பாளர்கள் ஆகிய அனைவரையும்
திருவொற்றியூர் சங்கத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்பதில் பெருமிதம் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் ஒரு சின்ன இது மட்டும் சொல்லிடுறேன். இந்த நகரத்தார் பிரீமியர் லீக் சீசன் 3 இது இது 3வது வருஷம். முதல் வருஷம் இவங்க அம்பத்தூர் பண்ணாங்க. 2வது வருஷம் அப்போ 8 டீம் இருந்துச்சு. 2வது வருடம் காரைக்குடி பண்ணாங்க 12 டீம். இப்போ 3வது வருடம் திருவொற்றியூர் நகரத்தார் சங்கம் 16 டீம். இது இன்னும் மென்மேலும் வளர்ந்துக்கிட்டு நல்லபடியாக நடக்கணும். முதல்ல எல்லாரும் இறைவனை பிரார்த்திட்டு இது பண்ணுவோம். 2வது இந்த இதுக்கு இவ்வளோ உறுதுணை புரிந்த என்னுடைய அனைத்து நல்ல நண்பர்களுக்கும் அவர்களுக்கும் இப்போ நன்றி சொல்ல முடியாது. அதனால் வருக வருக என சொல்லி பெருமிதம் அடைகிறேன். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் இவ்வளோ சிறப்பாக நடக்கிறதுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் கொடுத்த ஸ்பான்சர்ஸ் அவங்களுக்கு ஒரு கரகோஷம் கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்க இல்லாமல் இந்த நிகழ்ச்சி இல்லை. அடுத்ததாக இங்கே ஒரு ஸ்பான்சராகவும் வந்தார். ஹைஜீன் இந்த சத்திரத்தை வந்து கம்ப்ளீட்டாக தொடச்சி பளபளன்னு ஆக்கிட்டாங்க. ஃப்ரம் கேட்டு பின்னாடி தோட்டம் வரைக்கும் பளபளன்னு ஆக்கினாங்க. நம்ம விகேவி ட்ராவல்ஸ் சுபண்ணனுடைய டீமு. தொழிலதிபராகவும் விகேவி பஸ் உரிமையாளராகவும் நமக்கெல்லாம் ரொம்ப எளிமையாக அணுகக்கூடிய நபராகவும் உள்ள திரு விகேவி சுப்பிரமணியம் அவர்களை இந்த நிகழ்ச்சியில் வாழ்த்துரை வழங்கும்படி அன்போடு அழைக்கிறோம். தமிழ்நாடு பிளேயர் கார்த்திக் மெய்யப்பன் அவர்கள் வந்திருக்கிறாரு. அவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் இது வரைக்கும் பேசினதே இல்லை. முந்தா நாள் இரவு கொஞ்சம் பேச சொன்னீங்க. அப்போவே எனக்கு ரொம்ப தடுமாற்றமாக இருந்தது. இதுதான் மேடை பேச்சு. முதல்ல எனக்கு சரியாக பேச வராது. அப்படி ஏதாவது வார்த்தைகள் தவறாக சொல்லியிருந்தேன்னா மன்னிச்சுங்க. இது வந்து நம்ம இதை ஒரு போட்டியாக ரொம்ப பிரமாதமாக நல்லா நடத்துனாங்க. அதை ஆர்கனைஸ் பண்ணவங்க எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்கள் விளையாட வந்தவங்களே 3 மாதம் 4 மாதம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த விளையாட்டை நல்லபடியாக நடத்தி முடிக்கணும் அப்படின்னு அவங்க எவ்வளோ தூரம் அது சிரமப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறது வந்து அந்த டீமோட இணைஞ்சிருக்கும்போது தான் தெரியும். அதுக்கப்புறம் இங்கே வந்திருக்கிற 240 பேர், 15 டீமு, ஒன்றுத்துல 16 பேர், 240 பேர். இந்த 240 பேருமே வெற்றியாளர்கள் தான். ஏன்னா நாங்கள் எல்லோரும் பார்வையாளர்களாக கிரவுண்டுக்கு வெளியில் இருக்கும்போது களத்தில் இறங்கின ஒவ்வொருத்தரும் வெற்றியாளர் தான். அதனால் நம்ம இறங்கின ஒவ்வொருத்தரும் முயற்சி, சரியான பிளானிங், அந்த பிளானிங் அடுத்த வாட்டி பிளானிங்கில் யாரெல்லாம் முதல்லேருந்து பண்ணுறீங்களோ அந்த கரெக்டாக பிளான் பண்ணணும் அப்படிங்கிறது. ஒரு போலர் வந்து 6 ரன் அடிக்க விடாமல் பார்த்துக்கணும். ஒரு ஃபீல்டர் வந்து 4 ரன் விடாமல் பார்த்துக்கணும். கிட்ட இருக்கிற அந்த விக்கெட் கீப்பர் 1 ரன் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கணும். அப்போது ஒவ்வொருத்தர் கையிலையும் அந்த பிளானிங் இருக்குது. அந்த பிளானை யார் சக்ஸஸ்ஃபுல்லாக எந்த டீம் எடுத்துகிட்டு போகிறாங்களோ ஒவ்வொருத்தர் கையிலையுமே அந்த வெற்றிங்கிறது இருக்குது. அதனால் அந்த பிளானிங் இதுதான் நம்ம ஃப்யூச்சருக்கு. இன்றைக்கி நம்ம அடிப்படையாக சின்ன பிள்ளைங்கள்லாம் பெரியவங்களை விட்டுடுங்க, சின்னவங்கெல்லாம் விளையாண்டுருக்கீங்க. இது உங்களுக்கு அடுத்த கட்டம் பிளானிங்கை உருவாக்கி தரும். இதே மாதிரி இதில் இருக்கிற ஆர்வம் ஒவ்வொரு யங்ஸ்டர்ஸ்க்கும் பிஸ்னஸில் இருக்கணும், பிஸ்னஸில் வரணும். நாங்கள்லாம் வரும்போது 0 ஒன்றுமே இல்லாமல் தாய் தகப்பனாரோட முயற்சி, அவங்களோட தூண்டுதல் அது இருந்ததுனால மட்டும்தான் இப்போ ஓரளவுக்கு மேடையில் இருக்கவங்க அளவுக்கு இல்லைனாலும் நாங்கள் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துக்கிட்டு இருக்கிறோன்னா எங்களோட முயற்சி இருந்தது. அதனால் வேலைக்கு போகிறோங்கிறது இல்லாமல் ஒவ்வொரு நகரத்தார் பிள்ளைங்களும் பிஸ்னஸ்க்கு வரணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆவல். அதுக்கு மேலே கையெல்லாம் உதறது எனக்கு பேச வரல, மன்னிச்சுங்க. நன்றி. அடுத்ததாக இந்த பரிசளிப்பு விழாவில் நம்முடன் சிறப்பு விருந்தினராக இணைந்திருக்கக்கூடிய வேலூர் நறுவி மருத்துவமனையினுடைய தலைவர் டாக்டர் ஜிவி சம்பத் அவர்கள். நறுவி அப்படின்னா தமிழ் இலக்கியங்களில் நல்ல மனம் வீசும் மலர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க.
அந்த பெயரை கொண்ட வேலூர் நறுவி மருத்துவமனை கடந்த 2021ஆம் ஆண்டு துவக்கப்பட்டது. இந்த மருத்துவமனையில் 14 மாடி 5 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டில் கிட்டத்தட்ட 500 பெட் வசதியோடு ரொம்ப கிராண்டாக நடத்திட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 1000 மருத்துவ பணியாளர்களை கொண்டு இந்த மருத்துவமனை மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதை தவிர அவங்களை இங்கே அழைச்சதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. இந்த பிரசிடெண்ட் ஆஃப் வேலூர் டிஸ்ட்ரிக்ட் கிரிக்கெட் அசோசியேஷனுடைய தலைவர் அவங்க, பிரசிடெண்ட் அவங்க. கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் அவங்க வேலூர் அசோசியேஷன் கிரிக்கெட் அசோசியேஷனுடைய தலைவராக இருக்காங்க. திரு ஜிவி சம்பத் அவர்கள் டாக்டரேட் ஆஃப் இன்டர்நேஷ்னல் மேனேஜ்மெண்ட் முனைவர் பட்டம் பெற்றவர்கள் அவங்க. ஏற்கனவே அவங்க இந்த கிரிக்கெட் அசோசியேஷனுடைய துணைத் தலைவராக இருந்து அதன் பிறகு இப்போ தலைவராக இருக்காங்க. ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்தினுடைய கிரிக்கெட் அணிக்காக விளையாடியுள்ளவர். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய டாக்டர் ஜிவி சம்பத் அவர்களை சிறப்பு வாழ்த்துறை வழங்கும்படி அன்புடன் அழைக்கிறோம். சிறப்பு விருந்தினராக மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய பெரியவர் ஐயா எஸ்விஆர்எம் அபிராமி ராமநாதன் அவர்களே, இளம் கிரிக்கெட் வீரர் திரு கார்த்திக் அவர்களே, திரு விஜிபி டிராவல்ஸ் திரு சுப்பிரமணியம் அவர்களே, மற்றும் என் அருமை நண்பர் திருவொற்றியூர் நகரத்தார் சங்க தலைவர் திரு பழனியப்பன் என்கின்ற தியாகு அவர்களே, மற்றும் நகரத்தார் சமுதாய பெருமக்களே, விளையாட்டு வீரர்களே, வெற்றி பெற்ற வெற்றி வாய்ப்பை இழந்த விளையாட்டு வீரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் முதல்ல தியாகு வந்து என்னை கூப்பிட்டாரு, இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனு நகரத்தார் கிரிக்கெட் லீக்னு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நகரத்தார் கம்யூனிட்டியே ஒரு சின்ன கம்யூனிட்டி, அந்த கம்யூனிட்டியிலேருந்து இத்தனை டீம் இருக்குதா, இத்தனை டீமும் கிரிக்கெட் விளையாடி இது ஒரு லீகை நடத்துகிற அளவுக்கு பெரிய ஆர்கனைசேஷனாக இருக்குதுன்றது எனக்கு உண்மையிலேயே ஆச்சரியமான விஷயம். நான் அவரை கேட்டேன். அவர் சொன்னார், இது ஃபஸ்ட் இயர் இல்லைண்ணே, இது 3வது வருஷம் இதை நடத்துகிறோம், ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறாங்க, அதுவும் துபாயிலேருந்தெல்லாம் வராங்க. எனக்கு உண்மையிலேயே அது ஆச்சரியத்தை கொடுத்தது. நான் கூட கேட்டேன், இன்றைக்கி வந்து நான் என்ன பேசுகிறதுங்க அப்படின்னு. இல்லை, நீ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பேசுங்க அப்படின்னாரு. நான் இங்கே 2 விஷயத்தை பற்றி பேச ஆசைப்பட்றேன். என்னென்னா, அந்த 2 விஷயம் இன்றைக்கி நீங்கள் எல்லாம் இங்கே இருக்கிறீங்கன்னா 2 விஷயத்தினால. ஒன்று கிரிக்கெட், இன்னொன்று நகரத்தார். இந்த 2 தான் இன்றைக்கி வந்து நீங்கள் இங்கே இருக்கிறதுக்கான காரணங்கள். 2 பற்றியும் நாள் கணக்கில் பேசலாம், பட் நமக்கு டைம் ஷார்ட்டேஜ் இருக்குது. ஒரு வார்த்தைகள் இந்த 2 விஷயத்தை பற்றி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். முதல்ல கிரிக்கெட் எடுத்துக்குவோம். இன்றைக்கி இந்தியாவில் வந்து கிரிக்கெட் வந்து ஒரு விளையாட்டு மட்டும் இல்லை, அது ஒரு வாழ்க்கை முறையாகவே மாறி போச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு மதமாக மாறிடுச்சு, ரிலிஜன் மாதிரி இருக்குது கிரிக்கெட். அது சாதாரண அடித்தட்டு மக்களாக இருந்தாலும் சரி, அதிமேதாவிகளாக இருந்தாலும் சரி, எல்லாரும் கிரிக்கெட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஒரு 2020 மேட்ச் நடக்குதுன்னா இன்றைக்கி ரோட்டில் நடமாட்டமே இல்லாமல் போகுது. அந்த அளவுக்கு கிரிக்கெட்டினுடைய தாக்கம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்குது. இதில் கிரிக்கெட் விளையாடுறவங்க தான் கிரிக்கெட் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. இதில் நிறைய லேடிஸ் வந்து கிரிக்கெட் விளையாடுறவங்க இல்லை, பட் நிறைய பேர் டிவி பார்த்து கிரிக்கெட் கற்றுட்டு இருப்பாங்க. கிரிக்கெட்டை வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. நான் வந்து சின்ன வயசில் ஸ்கூலில் விளையாடிருக்கேன், ஸ்கூல் கேப்டனில் இருக்கேன், டிவிஷன் விளையாடிருக்கேன், டிஸ்ட்ரிக்ட் விளையாடிருக்கேன், இன்றைக்கி அசோசியேஷன் பிரசிடெண்ட்டாக இருக்கேன். அதெல்லாம் வேறு. என் வீட்லேயே ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கணும்னா, எங்கள் அண்ணன் கிரிக்கெட்டே விளையாட மாட்டார், ஆனால் டிவி பார்த்தே அவர் கிரிக்கெட் கற்றுக்கிட்டார். என்னை விட பிளேயரோட ஸ்விங் போலிங் எப்படி இருக்குது, அவன் ஆஃப் கட்டர் போட்டானா, இன்ஸ்விங் ஆச்சா பால்ன்றதை அவர் நிறைய அனலைஸ் பண்ணுவார். நான் இது எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த மாதிரி ஒரு லைஃப்பில் நிறைய பேருடைய லைஃப்பில் கிரிக்கெட் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது. கிரிக்கெட்டே தெரியாதவங்க கூட இப்போ நம்ம டிவி பார்த்தோம்னா நம்மளை கிராஸ் பண்ணும்போது என்னப்பா ஸ்கோரு அப்படின்னு கேட்டு போகிறது வந்து சாதாரணமாக பார்க்கலாம் நீங்கள். அந்த அளவுக்கு கிரிக்கெட் வந்து நம்ம இளைஞர்கள் மத்தியில் இன்றைக்கி, அதுவும் இப்போ முதல்ல வந்து அது ஒரு ஆண்களுடைய விளையாட்டாக பார்க்கப்பட்டது. இன்றைக்கி அப்படி இல்லை, இன்றைக்கி லேடிஸும் விளையாடுறாங்க,
ஒரு கமெண்ட்ரியில் சொல்லும்போது முன்னெல்லாம் பேட்ஸ்மன்னு சொல்லுவான், இப்போ அந்த வேர்டே எடுத்துட்டாங்க, பேட்டர்னு சொல்கிறாங்க. ஏன்னா பேட்ஸ்மேன் மட்டும் இல்லை, இன்றைக்கி பேட்ஸ்வுமனும் இருக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்தியாவில் மகளிரும் விளையாடக்கூடிய அளவுக்கு கிரிக்கெட் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது. முன்னெல்லாம் வந்து நாங்கள்லாம் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் விளையாடினா நிறைய இந்தியா வந்து பாகிஸ்தான்கிட்ட தோற்றுரும். அதுவும் வெள்ளிக்கிழமை எங்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை என்னென்னா வெள்ளிக்கிழமை இருந்தால் அவன் ஜெயிச்சிருவான்னு. அந்த அளவுக்கு நாங்கள்லாம் உட்காந்து வேண்டிப்போம், கடவுளை வேண்டிப்போம் எப்படியாவது ஜெயிக்கணும்னு. பட் இன்றைக்கி அந்த காலம்லாம் கடந்துட்டோம். இந்தியா வந்து சூப்பர் பவர் இன் ஆல் ஃபார்ம்ஸ். நீங்கள் 2020 மேட்ச் எடுத்துங்க, ஒன் டே மேட்ச் எடுத்துங்க, டெஸ்ட் மேட்ச் எடுத்துங்க. ஆக்சுவலாக நமக்கு எவ்வளோ டேலண்ட் இருக்குதுன்னா ஒரு ஃபார்மேட்டுக்கு இன்றைக்கி ஒரு டீம் வச்சுட்ருக்குறோம் நம்ம. ஏன்னா நம்மக்கிட்ட ஜாஸ்தி நம்பர் இருக்காங்க, அவங்கள நம்மளால் வந்து எலிமினேட் பண்ண முடியல. அதனால் ஒரு ஃபார்மேட்டுக்கு ஒவ்வொருத்தரை யூஸ் பண்ணுறோம். ஒரு காலத்தில் நார்த் ஈஸ்ட்டுக்கெல்லாம் கிரிக்கெட் வந்து ஜாஸ்தி இருக்காது, ஏன்னா அப்போ ஃபண்டிங்லாம் ரொம்ப கம்மி. இன்றைக்கி பிசிசிஐ நிறைய வந்து பர்டிகுலர்லி அவர் என் சீனிவாசன் சார் வந்த அப்புறம் நிறைய நல்லதுங்க பண்ணியிருக்காங்க. நார்த் ஈஸ்ட்டுக்கெல்லாம் கிரிக்கெட்டில் யங்ஸ்டர்ஸுக்கெல்லாம் நிறைய பணம் போகுது, நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க. டேலண்ட், புது டேலண்ட், திறமைகளை கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கு ஒரு சாட்சி வந்து ஐபிஎல்லை பற்றி ஒரு பெரிய குற்றச்சாட்டு கூட இருக்கும். இது வந்து டைமை வேஸ்ட் பண்ணுறாங்க ஐபிஎல்லில், இது ஒரு பெரிய விளம்பரமாக தான் ஆகுது, இது ஒன்றும் உண்மையான கேம் இல்லை அப்படின்னு. அது ஒரு பக்கம். பட் நீங்கள் இன்னொரு பக்கத்தை பார்க்கணும். அதனால் வந்து ஒரு பெரிய வியாபாரம், மக்களுக்கு அது ஒரு பெரிய பொழுதுபோக்கு. இந்த சம்மர் டைமில் அதுவும் ஒரு கலை மாதிரி ஆகிப்போச்சு. ஆனால் அதோட சைடு எஃபெக்ட்னு பார்த்தீங்கன்னா டேலண்ட் ஹண்ட், திறமை இருப்பவர்களை வெளிப்படுத்துதல். எவ்வளோ பேர் வெறும் ஐபிஎல்னால ஷைன் ஆகி அதிலேருந்து கண்ட்ரிக்கு போய் எவ்வளோ பேர் அதை ஒரு கரியராகவே எடுத்துகிட்டு போகிறாங்க. கிரிக்கெட்டுன்றதை முழு நேர தொழிலாக எடுத்து போய் அதில் சம்பாரித்து அதில் லைஃப்பை ஓட்டக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி கிரிக்கெட் வளர்ந்துருக்குது. ஸோ நிறைய பேர் வாழ்க்கையில் கிரிக்கெட் வந்து ஒரு இன்றியமையாததாக ஆகிவிட்டது. நான் இப்போ இவ்வளோ வளர்ந்துட்டோம், இப்போ இருக்கிறோம், எவ்வளோ பிஸ்னஸ் எவ்வளோ இருக்குது, இருந்தாலும் ஒரு 2020 மேட்ச் நடக்குது அப்படின்னா அன்றைக்கி ஏதாவது ஒரு சாக்கு போக்க சொல்லி இன்றைக்கி கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் வேலை இருக்குது அப்படின்னு உள்ள நைஸாக போய் டிவி பார்க்கறதுக்கு ஆரம்பிச்சிடுறேன். அந்த அளவுக்கு அடிக்ஷன் வந்துடுது. ஸோ இந்த நேரத்தில் நான் வந்து இந்த மாதிரி ஒரு 16 டீம் எங்கெங்கிருந்தோ வந்து இங்கே விளையாடி இதை ஒரு பெரிய திருவிழா மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஆர்கனைசர்ஸ்க்கு என்னுடைய பாராட்டுதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இது சாதாரண விஷயம் இல்லை. இதுக்கு நீங்கள்லாம் இன்றைக்கி வந்து கம்ஃபர்டபுளாக யார் ஃபிக்ஸ்சர்ஸ் போட்டாங்க, யார் கிரவுண்டு ஏற்பாடு பண்ணாங்க, யார் உங்களுக்கு யூனிஃபார்ம் கொடுத்தாங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. உங்களுக்கு சாப்பாடு ஏற்பாடு பண்ணாங்கன்னு பேக்ரவுண்டில் நிறைய ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அந்த முகம் தெரியாத பேக்ரவுண்டில் ஒர்க் பண்ண அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுதலையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு வெற்றி பெற்றவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் வெற்றி வாய்ப்பை இழந்தவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதில் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, வின்னிங் இஸ் நாட் இம்பார்ட்டண்ட், பார்ட்டிசிபேஷன் இஸ் இம்பார்ட்டண்ட். நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்றது தான் முக்கியம். அப்போ தான் அந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் உங்களுக்கு வரும். ஸ்போர்ட்ஸ் என்பதே வந்து ஒரு வகையான டிசிப்ளின். நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கனாலே யுவர் லைஃப் இஸ் கோயிங் ஆன் அ டிசிப்ளின் பாத்ன்றதுக்கு அது ஒரு பெரிய எக்ஸாம்பிள். அடுத்ததாக நான் வந்து நகர்த்தாரை பற்றி பேசியாகணும். இதில் நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்கிறீங்க. இந்த நகரத்தாரனுடைய வரலாறு எவ்வளோ பேருக்கு தெரியுமோ தெரியாதுன்னா ஐயா கிட்ட கூட கேட்டிருந்தேன், ஐயா எவ்வளோ பேருக்கு இந்த நகரத்தார் சமூகனுடைய வரலாறு தெரியும்னு சொல்லி சொன்னார். இப்போ கூட இன்னொரு ஐயா ஒருத்தர் இருந்தாங்க, அவங்க சொன்னாங்க இல்லை இப்போ கூட நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறாங்கன்னு சொல்லி. இந்த பார்த்தீங்கன்னா இந்த கூட்டத்திலேயே நான் ஒருத்தன் தான் நகரத்தார் சமூகத்தில் இல்லாதவனாக இருப்பேன். அதனால் நான் பேசுகிறது தான் கரெக்ட் இதில். ஏன்னா நகரத்தார் சமூகம் என்பது ஒரு தனிச்சிறப்பு மிகுந்த ஒரு தமிழ் சமுதாயம். அவங்களோட அவங்களோட ட்ரைட்ஸ், அவங்களோட குணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிறந்த சிவபக்தர்கள், முருகபக்தர்கள் இருப்பாங்க. ஒரு வார்த்தை சொல்லிக்கிட்டாங்கன்னா அதை காப்பாற்றணும்னு நினைக்கக்கூடியவங்க. சாதாரணமாக வாக்கு கொடுக்க மாட்டாங்க, கொடுத்துட்டா அதை எப்பாடு பட்டாத காப்பாற்றணும்னு நினைப்பாங்க. ரொம்ப நாணயமானவங்க. அதாவது அவங்க இருக்கிறதெல்லாம் வந்து நிதியும் ஃபைனான்ஸ் சார்ந்த தொழில்கள் தான் இருப்பாங்க. வட்டிக்கு கொடுக்கறது, அடகு வைக்கிறது எல்லாம்.
நான் இப்போ கூட சொல்லிட்டு இருந்தேன், இன்னும் கூட செட்டிநாட் சைட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கடன் வாங்கினவரோ இல்லை அடகு வச்சவரோ வந்து அந்த கணக்கு அவங்க அந்த கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் கணக்கு வழக்கு தெரியாது. செட்டியாரா நீ என்ன சொல்கிறியோ அதான் கணக்கு, இன்னும் எனக்கு நான் எவ்வளோ கட்டணும்னு அவங்கள தான் கேட்பாங்களே தவிர அவன் யாரும் கணக்கு வச்சுக்க மாட்டான். கொடுக்குறவரே கணக்கு வச்சுருப்பார். ஏன்னா அவ்வளோ நம்பிக்கை அவங்க மேலே. அதே மாதிரி எந்த துறையாக இருந்தாலும் இந்த நகரத்தார் சமூகம் அந்த துறைக்கு ஆற்றிய பணி என்பது மிகப்பெரியது. தமிழுக்காகட்டும், கண்ணதாசன் இருந்தார், எம்ஏ சிதம்பரம் இருந்தார். தமிழ் இசைக்கு அவர் ஆற்றிய மாதிரி துண்டெல்லாம் யாரும் பண்ண முடியாது. அதே மாதிரி கல்விக்கு எடுத்திங்கன்னா முதல்ல அழகப்பா யூனிவர்சிட்டி காரைக்குடி அழகப்ப செட்டியார் காலத்தில் ஆரம்பித்தது. மதுரையில் தியாகராஜா காலேஜ் தியாகராஜ் செட்டியார் ஆரம்பித்தது. அண்ணாமலை சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டி அண்ணாமலை செட்டியாரால் ஆரம்பிக்கப்பட்டது. இது மாதிரி கல்விக்கு பெரிய பணி. மருத்துவத்துறையில் எவ்வளோ பணிகள் பண்ணியிருக்கிறாங்க. தொழில்துறையில் முருகப்பா குரூப்பு, இன்னும் எவ்வளோ தொழில் நிறுவனங்கள், ஸ்பிக்கு, அது மாதிரி ஒரு துறையிலும் நகரத்தார் சமூகத்தை சேர்ந்தவர்கள் மாபெரும் பணிகளை ஆற்றியுள்ளார்கள். தமிழகத்தின் முன்னேற்றத்திற்கு ஒரு மாபெரும் பங்களிப்பை இந்த சமுதாயம் செய்துவிட்டிருக்கிறது. நான் இப்போ கூட ஐயா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அதே மாதிரி ரொம்ப இன்டெலிஜென்ட் கம்யூனிட்டி இந்த கம்யூனிட்டி. அவங்க நிறைய நான் வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி யூஎஸ் போனிருந்தப்போ அங்கே ஒரு ஃப்ரெண்டு ஒரு செட்டியார் தான் சொக்கலிங்கம் சொல்லி நியூ ஜெர்சியில் நான் எப்படி இங்கே எவ்வளோ செட்டியார் இருக்கிறேன்னாரு. அவர் சொன்னார் இங்கே அவ்வளோ டாக்டர்ஸ் இருக்கிறாங்க சம்பத், நீ டெலிஃபோன் டைரக்டர் எடுத்து கொடுத்தாரு, நீ டாக்டர் சொக்கலிங்கன்னு பாரு எவ்வளோ டாக்டர் சொக்கலிங்கம் இருக்காங்கன்னு. ஒரு 30-40 சொக்கலிங்கம் 30 வருஷத்துக்கு முன்னாடி நியூ ஜெர்சியில் இருந்தாங்க. அந்த அளவுக்கு மருத்துவத்துறையாகட்டும் மேனேஜ்மெண்ட் துறையாகட்டும் நல்லா படித்து மேலே வரக்கூடிய இடத்துல தான் இவங்க இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு சமூகத்தில் நீங்கள்லாம் இருக்கிறீங்கன்றது இந்த யங்ஸ்டர்ஸ் நீங்கள்லாம் பெருமைப்படக்கூடிய விஷயம். நான் இதை ஒரு சமுதாய வெறியை கிளப்பணுமோ அந்த மாதிரி இல்லை. சமுதாய பற்று இருப்பதில் தவறே இல்லை. அது ஒரு வெறியாக மாறிடக்கூடாது. அது ஒன்று தான் என்னுடைய சின்ன குறிக்கோள். நாம் பிறந்த சமூகத்தின் நன்மையை கூறுவது என்பது யாராக இருந்தாலும் தவறில்லை. நாம் இப்போ இதில் பிறந்திருக்கிறோம், இதனுடைய நன்மைகள் எவ்வளோ இருக்குது, we should be proud of it. அதில் நோ செகண்ட் தாட்ஸ். இந்த அருமையான நிகழ்வினை ஏற்பாடு செய்த திருவொற்றியூர் நகரத்தார் சங்கத்துக்கும் என்னை இந்த விழாவுக்கு விருந்தினராக அழைத்தது எனக்கு மிகவும் பெருமை. அந்த நகரத்தார் சங்கத்துக்கு என்னுடைய நன்றியையும் அதன் பின்னால் இருந்த அனைத்து நல்லவங்களுக்கும் என் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு ஐயா அபிராமி ராமநாதன் அவர்களுக்கும் என் தனிப்பட்ட நன்றியை தெரிவித்து என் உரையை அமைகிறேன். நன்றி, வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் நம்ம எல்லாருக்கும் அறிமுகமான திரு சென்னையில் பிரபலமான அபிராமி மெகாமால் உரிமையாளர் திரு அபிராமி ராமநாதன் அவர்கள் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய தலைவராகவும் தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபையினுடைய தலைவராகவும் இந்திய திரைப்பட கூட்டமைப்பினுடைய பொதுச் செயலாளராகவும் தமிழ்நாடு திரையரங்கு மற்றும் மல்டிப்ளெக்ஸ் உரிமையாளர் சங்கத்தினுடைய புரவலராகவும் இருக்கிறார். இவர் இல்லாது சினிமா இல்லை அப்படின்னு சொல்கிற லெவலுக்கு திரைப்படத்துறையில் பெரிய அங்கம் வகித்து கொண்டிருப்பவர். சர்வதேச ரோட்டரி சங்கத்தின் நிறைய பொறுப்பு வகித்தவர். கோவில், கல்வி என நிறைய பொது நிகழ்வுகளுக்கு நன்கொடையாளராக உள்ளார். கலைமாமணி பட்டம் பெற்ற திரு கலைமாமணி அபிராமி ராமநாதன் அவர்கள் பொறியியலிலும் ஹோமியோ மருத்துவ துறையிலும் மாஸ்டர்ஸ் பட்டம் பெற்றவர். ரொம்ப முக்கியமாக தைரியம் அப்படின்னா அண்ணனை ரோல் மாடலாக எடுத்துக்கலாம். எல்லாத்துலேயும் டேரிங்காக இறங்கி செய்யக்கூடியவங்க. அபிராமி தேட்டர் ரொம்ப சிறப்பாக போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு அபிராமி தேட்டரை வந்து ஒரு மாலாக கிரியேட் பண்ணாங்க. தமிழ்நாட்டிலே ஸ்பென்சர்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது முழுக்க வணிக வளாகம். அந்த வணிக வளாகத்தில் ஒரு தியேட்டரோடு சேர்ந்து முதலாக மெகா மாலாக கிரியேட் பண்ணவங்க அபிராமி ராமநாதன் அவர்கள். இது நம்மெல்லாம் வந்து ஒரு தொழில் செய்யணும்னா ரொம்ப தயங்குறோம்ல, அதுக்காக சொல்கிறேன். எந்த தொழிலை செஞ்சாலும் டேரிங்காக இறங்கி பண்ணால் சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்றத இன்றைக்கு வரைக்கும் நிரூபிச்சிட்ருக்கவங்க
நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன் கூட, தற்போது நம்ம என்பிஎல்னுடைய சப்போர்ட்டராகவும் வந்துட்டாங்க. அவங்கள இன்றைய நிகழ்ச்சியின் வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கிறோம். மேடையிலும் மற்றும் வந்திருக்கும் என் இனத்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். அது என்ன என் இனம்? நகரத்தாருங்க இனம். இந்த இனத்துக்கு நிகரான இனம் உலகத்திலேயே கிடையாது. அதை நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு. ஒரு நகரத்தாருடைய மூளை 10 தமிழன் மூளைக்கு சமம். ஒரு தமிழன் மூளை 10 இந்தியன் மூளைக்கு சமம். ஒரு இந்தியன் மூளை 10 அமெரிக்க மூளைகளுக்கு சமம். ஆக நம்ம தான் முதல்ல நிற்கிறோம். இன்றைக்கி எல்லோரும் கிரிக்கெட் பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க. நான் அதை பற்றி பேச போகிறதில்ல. எல்லோரும் காத்துக்கிட்டு இருக்கீங்க, எப்படா இந்த கோப்பெல்லாம் தருவாங்க, எப்படா நம்ம போவோம், எப்படா இப்போ உட்காருவேன்னு காத்துக்கிட்டு இருக்கீங்க. அதனால் நான் இன்றைக்கி உங்களை சிரிக்க வைக்கிறதுக்கு, சிந்திக்க வைக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன். முதல்ல இங்கே 8 வயசு பிள்ளை யாராவது இருக்காங்களா? 8 வயசு. கரெக்டு. உட்காரு. இப்போல்லாம் நம்ம ஹாலிடேன்னா பிள்ளைகள்லாம் ஹாங்காங் அங்கே, சிங்கப்பூர் அங்கே, மலேசியா அங்கேன்னு கூட்டின்னு போகிறோம். அந்த காலத்தில் நாங்கள்லாம் ஹாலிடேன்னா எங்கள் அப்பா எங்களெல்லாம் பூலாங்குறிச்சி தான் கூட்டின்னு போவார். அப்படி இருக்கிற ஒரு நாள் 8 வயசு எனக்கு, என்னை கூப்பிட்டார். டேய் சினிமா பார்க்கணும், வாடா காரைக்குடிக்கு நான் போகிறேன், ஆடிட்டரை பார்க்குறது என் கூட வாரேன்னு கேட்டேன். ஓ வரேன் அப்படின்னு ஏறிக்கிட்டேன். அங்கே போனால் ஆடிட்டரை பார்த்தோம். ஆடிட்டர் பார்த்தவரை அப்பாவது சினிமா கூட்டின்னு போகணுன்னு பார்த்தா, அப்பா வந்து நண்பர் ஒருத்தரை பார்க்குறக்காக கூட்டின்னு போனார். அவர் பேர் ராமநாதன் செட்டியார். என் லக்கு. நான் காரில் அவர் இருந்து என்னை இறங்கி போய் உள்ளே போய் இருக்காரான்னு கேட்டு வாடான்னார். நான் போய் கேட்டேன். அந்த ஆட்சி தான் இருந்துச்சு. அந்த ஆட்சியை கேட்டேன், செட்டியார் இருக்காளான்னு எங்கள் அப்பச்சி கேட்க சொன்னாங்க அப்படின்னு. செட்டியாரா? செட்டியார் வந்து வேறு வீட்டுக்கு போயிருக்காருன்னு. வேறு வீட்டுக்கு போயிருக்காங்களா? நான் எங்கள் அப்பாட்ட அவர் வேறு வீட்டுக்கு போயிருக்காராம் அப்படின்னு. ஏன்டா ஆட்சியாக இருந்ததுன்னா ஆத்தா வீட்டுக்கு போகலாம், இவருன்ற வேறு வீட்டுக்கு போயிருக்காரு அப்படின்னு. நான் வந்து கேட்குறேன் அப்படின்னு. வந்து எங்கள் அப்பா வந்து கேட்டார். கேட்ட உடனே அவர் அந்த ஆட்சி பக்கத்து ரோட்டில் ஒரு ஐயர் வீட்டம்மா இருக்குது, இவர் அங்கே தான் போவார், சனி ஞாயிறு ஆனால் அங்கே போயிடுவார். அந்த காலத்தை கொடுத்து வச்சவங்க. ஏன்னா அந்த காலத்தில் ஆட்சியெல்லாம் கூட வரதில்லை. இப்போ எல்லாருமே கூடவே வந்துடுறேன். அமெரிக்கா போ, ஆப்பிரிக்கா போ, எங்கே போனாலும் நான் கூடவே வர்றேன் அப்படின்னு வந்துடுறாங்க. வேறு வழி இல்லைங்க நமக்கெல்லாம். ஓகே. இல்லைன்னா வெள்ளைக்காரன் வந்து ஆங்கிலோ இண்டியனை தயார் பண்ணேன், செட்டி வந்து மலாக்கா செட்டியை தயார் பண்ணேன், அது நடந்திருக்குமா? அது சரி. அங்கே போனோம். அங்கே ஒரு சின்ன பொம்பளை பிள்ளை, இந்த பிள்ளை மாதிரி. எங்கள் செட்டியார் ஊஞ்சலில் உட்காந்து ஆடிக்கிருந்தார். அந்த அம்மா காப்பி கொண்டு வந்து கொடுத்துச்சு. எங்கள் அப்பா வந்து டை கடிக்காமல் கூட்டிட்டான்னு, ஐயர் வீட்டில் கடிச்சு குடித்தா கோச்சுக்குவாங்க, எச்சி விட்டுறோம்னு. சரின்னு அப்போ அந்த பொம்பளை பிள்ளையோட விளையாடிக்கிருந்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. வீட்டுக்கு வந்தோம். சரி வீட்டுக்கு வந்தால் நேராக எங்கள் ஆத்தாட்ட போனேன். ஆத்தா எனக்கு ஒரு அம்மா வேணும் அப்படின்னு. என்னடா சொல்கிறேன்? நான் தான் அம்மா. நீ அம்மா இல்லை, நீ ஆத்தா. எனக்கு அம்மா தான் வேணும். அப்படியா? உங்கள் அப்பா தானே, போய் கேளு அப்படின்னு. அப்பாட்ட போனேன். அப்பா நமக்கு ஒரு அம்மா இருந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு கேட்டேன். அப்போ தான் சொன்னார், டேய் அம்மாலாம் வச்சுக்கினா சொத்தெல்லாம் போயிருண்டா, ஆயுசுக்கு அம்மா வேண்டாண்டா உனக்குண்டார். இன்னைக்கு வரைக்கும் அம்மா இல்லாமல் அவர் சொன்ன சொல்லுக்காக நிற்கிறேங்க. சரி, ரொம்ப பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். இப்போ நான் வந்து மேடையிலும் வந்திருக்கும் என் இனத்தவர்களேன்னு சொன்னேன். ஒரு சம்பத் இங்கே இருக்கார், அவர் நம்ம இனம் இல்லையே எப்படி சொன்னேன்? சொன்ன ஒரு காரணம் இருக்குது. நம்ம பெண்கள்லாம் ஒரு காலத்தில் தப்பாக நினச்சிக்காது, ரொம்ப ரொம்ப அழகாக இருப்பாங்களாம். அதுக்காக இப்போ இருக்க அழகில் என்னங்க எப்படி கத்துறாங்க எல்லாரும்?
என்ன கொஞ்சம் இருங்க, பேசி முடிச்சிடுறேன். ஓகே. அதனால் ஒரு 14 வயசு பொம்பளை பிள்ளை அதை பார்த்த அந்த ராஜா அவளை தூக்கி போயிடுவேன். தூக்கி போனால் நமக்கு அவமானம் தாங்காது. ஏன்னா அந்த காலத்தில் நம்ம பெண்கள்லாம் கவரிமான் மாதிரி. உடனே எல்லோரும் சேர்ந்து தீ குளிச்சுட்டாங்க. தீ குளிச்சதுக்கப்புறம் நம்ம வம்சம் விருத்தியாகிறது பெண்களே இல்லாமல் போயிட்டோம். அப்போ நம்ம குலகுரு சொன்னது வேளார்களை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஒரு தடவை தான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு. அதனால வந்த பழக்கம் தான் நமக்கு இந்த கோடாலி கொண்ட பின்கோசம் வச்சு சேலை கட்டுறது எல்லாம் அந்த அவங்களுடைய பழக்கம். இவர் ஒரு வேளாறு, அந்த காலத்தில் நம்ம பொண்ணு கொடுத்தவர், சம்மந்திங்க பொண்ணு கொடுத்தவருங்க. அதுக்கப்புறம் தரமாட்டேன்ட்டு. அதனால தான் இந்த படி ஏன்டா இவ்வளோ உயரம் வச்சாங்கன்னு நினச்சேன். அந்த ஒத்தப்படையில் வரணுங்கிறதுக்காக வைக்கிறது இந்த படியெல்லாம். அதில் கொஞ்சம் பயம், கைப்பிடி வேறு இல்லை, விழுந்துட போகிறவங்க. அப்போ அன்னைக்கு எப்படி நம்ம கை கொடுத்தாரோ இவருடைய முன்னோர்கள், இன்னைக்கு இவர் என்னைய கையை பிடிச்சி தூக்கினார். சரி, உங்களுக்கெல்லாம் என் பேர் அபிராமி ராமன் அது எப்படி வந்துச்சு அது யோசிச்சு பாருங்க. அதாவது என் பேர் முதல்ல ராமநாதன் தாங்க. அதாவது எங்கள் அப்பா எனக்கு பிறக்கையில் எனக்கு அண்ணாமலைன்னு பேர் வச்சாங்க. அப்போ நாங்கள் அண்ணன் தம்பி 4 பேர், சிஸ்டர்ஸ் யாரும் கிடையாது. யாரோ எங்கள் அப்பாவுக்கு சொன்னாங்களாம், நீ அண்ணாமலைங்கிற போது ராமுன்னு வை, ராமர் பேரை வை, உனக்கு இனிமேல் பெண் குழந்தை பிறக்கும்னு சொன்னாங்களாம். எனக்கு ராமுன்னு வச்சாங்க. அதுக்கப்புறம் பெண் குழந்தைலாம் பிறக்கலை. அப்புறம் நான் காலேஜ் முடிச்சிட்டேன், பிஇ டிகிரிலாம் வாங்கினேன். டிகிரியில் வந்து ராமுன்னு போட்டிருக்கு. நான் ஏதோ சின்ன பையன் மாதிரி இருக்குது, நம்மளே பேரை மாற்றிக்கோம்னு ராமநாதன் மாற்றிக்கிட்டேன். திரு யோசிச்சு பாருங்கள், அண்ணாமலைங்கிற அந்த ஈஸ்வனுடைய பெயர், ராமநாதங்க ராமனுக்கு நாதன் அந்த ஈஸ்வனுடைய பெயர். என்னை அறியாமல் நானே ஈசன் பேரை வச்சுக்கிட்டேன். இப்படி இருக்கையில் தியேட்டரு நடத்திக்கிட்டு இருக்கேன். எனக்கு பக்கத்தில் ஒரு தியேட்டரு, அதை நடத்திக்கிட்ட ஒரு பேர் ராமநாதன். அவர் ரொம்ப பேர் ஆம்பளையெல்லாம் பார்க்க விரும்புகிற, ஆம்பளையை பார்த்தா பொம்பளையை திட்டக்கூடிய ஒரு படத்தை போட்டார். அது தமிழில் நீலப்படம்லாம் சொல்லுவாங்க. போட்டார். அதனால் அவனுக்கு போலீஸ் ரைடு பேப்பரில் தினத்தஞ்சில் கொட்டை எழுத்தில் திரையரங்க உரிமையாளர் ராமநாதன் தலைமறைவு. அன்றைக்கி எங்கள் அப்பா கூப்பிட்டா, ஏன்டா என்ன மாதிரி பண்ணி என்னடா தலைமறைவுன்னு போட்டுரு. ஐயோ அப்பா நான் இல்லைப்பா, அது பாடாதிப்பா, அவன் பண்ணிவிட்டா ராமநாதன்னு அப்படின்னு. அந்த தினத்தந்தி நிருபர் பேர் பாண்டியன்னு பேர். பாண்டியனை கூப்பிட்டேன், பாண்டியா என்ன என் பேர் நாடு அண்ணே, இன்னும் உங்கள் பேர் அபிராமி ராமநாதன் வைப்போம் அப்படின்னு. அவன் வச்ச பேர் தான் இன்றைக்கி. ஆனால் நியூமராலஜியில் எனக்கு அவ்வளோ ஒரு நம்பிக்கை இல்லை. ஆனால் அபிராமி ராமநாதன் வச்சதுக்கு அப்புறம் தான் நான் வளர ஆரம்பித்தேன். இந்த அபிராமி ராமநாதன் சொன்னதுனாலே ஒரு வம்பில் மாட்டிக்கிட்டேன். ஏன்னா அந்த ஏரியாவில், புரசாகம் ஏரியாவில் இந்த கவுன்சிலர்லாம் மீட்டிங் நடத்துறதுன்னா செலவுக்கு என்கிட்ட தான் வந்து கேட்பாங்க. பேசாமல் கொடுத்துடணும், இல்லை அடுத்த வேலை என்னை சினிமா படம் நடத்த விட மாட்டாங்க. அதனால் கொடுத்தேன். அவன் மரியாதைக்கு என்ன பண்ணாங்க, என்னையும் மீட்டிங் கூப்பிட்டாங்க. 2வது ரோலில் என்னை உட்கார வச்சிட்டாங்க. அதில் அப்போல்லாம் இந்த டைப் செட்டிங் கிடையாது, அச்சு கோர்க்கிறது தான். அச்சு கோக்குறவன் பார்த்தேன், திருமதி அபிராமி ராமன் அபிராமி ராமன் போட்டிருக்கு, தப்புன்னு திருமதி அபிராமி ராமன் மாற்றி விட்டான். அதை ஆனால் நம்ம அரசியல்வாதி இருக்க பாருங்க, இந்த அட்டையை மேஜர் வச்சுக்குவாங்க. மேடையில் இருக்கும் ஸோ அவ்வளோ பேர் என்னை திருமதிங்கிறாங்க. இங்கே ஒரு திருமதி கூட கிடையாது மேடையில். அப்போ என் பின்னால் இருந்த 2 கவுன்சிலர் பேசிக்கிட்டு இருக்கேன், இந்த ஆளுக்கு என்ன தைரியம், இவர் ஒய்ஃப் பேர் நல்லம்மை, சின்ன வீடு அபிராமி வச்சுருப்பார் போல இருக்கு. அதை தைரியமாக இப்படி மேடையிலேயே வச்சுக்கிட்டு இருக்கானே, இவன் மாதிரி தைரியசாலி பார்க்கவே முடியாது. அதனால் இப்போ விளையாடி களைப்போடு இருக்கே, அதனால தான் கொஞ்ச நேரம் சிரிக்க வைப்போம்னு தான் பண்ணேன். இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள். சரி, ஏன்னா எனக்கும் கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆகி சூலூர்பேட்டைன்னு ஒரு இடம், அங்கே தான் எங்களை டெக்ஸ்டைல் ஸ்பின்னிங் இருந்துச்சு. எங்கள் அப்பா என்னை ட்ரைனிங்க்கு அங்கே போட்டால், நானும் புது மனைவி, இளம் மனைவி, ரொம்ப அழகாக இருப்பாங்க உங்கள் எல்லாம் மாதிரி. மாலா சொல்லிவிடுங்க, ஆச்சி ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க. ஓகே, நான் சொன்னேன். மெசேஜ் போக வேண்டாமா, ஏன்னா
இப்படி கஷ்டப்பட்டு 1 மணி நேரம் காரில் வந்திருக்கேன் இவ்வளோ தூரம், இந்த மெசேஜ் கூட போகல, என்ன அர்த்தம்? அவங்கள கேட்டேன், நீங்கள் வரலையான்னு. அந்த மாலா என்னை கூப்பிடலதுனால நான் வரலைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ எங்கள் மில்லு வந்து அந்த சூழல்பேட்டை கிராமத்துலேருந்து 4 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது, காட்டுக்குள்ளே இருக்குது. சொன்னாங்க, நம்ம செட்டி வீட்டு முறைப்படி விட மாட்டேங்களே, கோசுமல்லி வைக்கணும், கத்திரிக்காய் வாங்கிடுவாங்க, முத்த கத்திரிக்காய் பார்த்து வாங்கிடுவாங்க. அதான் அவன்கிட்ட கெட்டு போகிற மாதிரி இருக்கால, நம்ம வாங்கி நம்ம கோசு வச்சுருவோம். வாங்கிட்டு வந்துருங்க. நானும் போனேன். அங்கே வந்து தெலுங்கு தேசம், அது ஒரு கருப்பாக ரொம்பல இவ்வளோ பெருசு இருப்பா, நல்ல கருப்பு, லைட் அமைச்சுட்டா காணாமல் போயிடுவா, இப்படி ஒரு கருப்பு. நம்மெல்லாம் மாறினாங்க, நம்ம கருப்பு கிடையாது. அது இவ்வளோ பெரிய சிவப்பு கலர் பொட்டு வச்சுருக்கா. அவள் கத்திரிக்காய் விற்றுக்கிட்டு இருக்கா. என் பொண்டாட்டு போய் நான் பெருமை பேச வேண்டாமா இல்லை, அவள் 10 ரூபா சொன்னான், நான் 5 ரூபாய்க்கு கேட்கணும். என்ன 5 ரூபாய்க்கு இஸ்தாவான்னு கேட்கணுமா, 5 ரூபாய்க்கு ஒஸ்தாவான்னு கேட்டேன். அதாவது தமிழில் சொல்ல போனால் தரியாங்கிறதுக்கு போல் வரியான்னு கேட்டுவிட்டேன். அவவே தடி எடுத்துட்டான் பாருங்க என்னை உண்டுலேன்னு ஆகிறதுக்கு. அன்னைக்கு மட்டும் என்கிட்ட இருந்த ஓட்ட சைக்கிள் நான் ஓட்டின வேகத்துக்கு இன்றைக்கி ஓட்டினேன்னா ஒலிம்பிக்ஸை ஜெயிச்சிருப்பேன். அப்படி ஒரு ஓட்டம். மில்லுக்குள்ள வந்ததுக்கப்புறம் தான் நிம்மதி. இது எல்லாத்தையும் கிளைமேக்ஸ் என்ன தெரியுமா, அதுக்குள்ளே எவனோ போய் 10 வச்சுட்டேன் எங்கள் ஆச்சிட்ட. வீட்டுக்கு போன ஆச்சி கேட்குற, நெசமாவா அப்படின்னு கேட்குறாங்க. தேவையா இது? இப்படி தான் வாழ்க்கையில் எவ்வளோ நல்ல விஷயங்கள் நடக்குது, அதை மற்றவங்களை சிரிக்க வைக்கணும் இல்லையா? அதனால தான் இதை நான் புஸ்தகமாகவே எழுதுகிறேன், நான் வந்த பாதைன்னு. அதில் என்னுடைய தைரியத்தை பற்றி எழுதியிருப்பேன். அதாவது எனக்கு சின்ன வயசில் தைரியமே கிடையாதுங்க. எல்லாத்தையும் ஒரு சின்ன கரப்பாம்பூச்சி பாய்ச்சேன்னு நம்ம சொல்லுவோமே, அதை பார்த்தா கூட பயப்படுவேன். அப்போ தான் எங்கள் அப்பா சொன்னாங்க, டேய் பயப்படுறோம் தினம் சாகிறான்டா, பயப்படாத ஒரு வாழ்க்கையில் ஒரு ரூபா தானே சாகிறான்டான்னு. அதுவும் எங்கள் அப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்தது. இன்னொன்று எங்கள் அப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்தது, மனுஷனுக்கு வெற்றியோட தோல்வி எப்போ நிறம் வந்துக்கிட்டே இருக்கும். தோல்வி வரும்போது அது எதிர்த்து நின்று ஜெயிக்கிறவன் தான் நான் மனுஷன் சொல்லி கொடுத்தா. இன்னைக்கு வரைக்கும் ஜெயிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். ஆனால் உங்கள் எல்லாருக்கும் இளைஞர்கள், நம் நகரத்தார் இனத்தின் இளைஞர்கள், நீங்கள் எப்படி முன்னால் வர்றீங்களோ அப்படி தாங்க நாங்கள். எங்கள் பெருமை, நாங்கள் பெருமை தான் நான் மைக்கில் தான் பாட முடியும். ஆனால் நிஜமாகவே பாடக்கூடியது நீங்கள் தான், உங்கள் கையில் தான் இருக்குது. அதுவும் வெள்ளைக்காரன் இந்தியா விட்டு போயிட்டான். அவன் பல நல்லது பண்ணான், பல கெடுதலும் பண்ணான். நல்லது பண்ணல, முக்கியம் இந்தியாவை ஒருங்கிணைச்சு ஒரு இந்தியாவை ஆக்கினான் அவன். இன்னொன்று, அவன் விட்டு போன நல்ல விஷயம் இந்த கிரிக்கெட்டுங்கிறது. ஏன் தெரியுமா? இதில் 5 புலங்களுக்கு உங்களுக்கு வேலை இருக்குது. நானுமே எங்கள் வீட்டில் தினமே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து கிரிக்கெட் விளையாடிக்கிருந்தேன். ஒரு முட்டாப்பைய அவன் முதல்ல போலிங் பழகுறான். அவனுக்கு எவனோ சொல்லி கொடுத்தான் பம்பர் போடுறான்னு. அவன் போட்டான், பம்பர் வந்து என் நெத்தியில் அடிக்க அன்னையே எங்கள் ஆத்தா கிரிக்கெட் விளையாட பண்ணிட்டான். அதனால் ஒரு போலிங்க்கு இதுவரைக்கும் சாதனை படைத்தது யார் தெரியுமா? போலிங்கில் முரளி, ஸ்ரீலங்காவில் முரளி இது வரைக்கும் 1300 விக்கெட் எடுத்திருக்காரு. அவர் தான் ஹையஸ்ட் இன் த வேர்ல்டு. இப்போ இஸ் ரன்னிங் அ கோச்சிங் கேம்ப்பு. அதனால் நீங்கள் இதில் போலிங்கில் நல்லா விளையாடுறவங்க யார் கை தூங்க. அதாவது எதுவுமே சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம், நித்தம் நடையும் நடைப்பழக்கம். நாளடி நடக்கிறத கூட நீ பழகினதா வரும்னு. அதேமாதிரி போலிங்கில் முக்கியமாக நீங்கள் பழக வேண்டியது ஒன்று தான். நான் சொல்கிறேன், ஸ்பின் போலிங் தான். பந்து எங்கே விழுகுது, எங்கே ஸ்டெம்ப் அடிக்குது நமக்கு பேட்ஸ்மேனால் அவ்வளோ நிர்ணயிக்கவே முடியாது. ஆனால் ஸ்டெம்பை கொண்டு போயிடும். அந்த ஸ்பின் போலிங் கற்றுக்குங்க. அதேமாதிரி பேட்ஸ்மேனாக இருக்கவன் ஆல்ரவுண்டர்னு சொல்லிக்கிட்டு இருக்காம, எந்த பக்கம் உங்களுக்கு ஃபீல்டிங் வீக்காக இருக்கோ அந்த பக்கம் பாலை திருப்புற திறமை உங்களுக்கு இருக்கணும். முக்கால்வாசி இடத்துல மேட்ச் ஆரம்பிக்கல ஸ்லிப்பில் ஆளே இருக்காது. அவன் பால் வர்ற வேகத்தில் பேட்டை திருப்பினா ஸ்லிப்பில் போயிடும். ஸ்லிப்பில் போய் 4க்கே போயிடும். அவன் ஓடி போய் தான் பிடிக்கணும். அடுத்தது முக்கியமான ரோல் வந்து இதில் வந்து விக்கெட் கீப்பர். நம்ம சீனிவாசன் விக்கெட் கீப்பராக இருந்தவர். எங்கே அவர்? விக்கெட் கீப்பராக இருந்தவர்.
அதனால் அப்படியே உட்காந்து இருந்தே ஆள் கொஞ்சம் பெருத்து போனார். ஏன்னா விக்கெட் கீப்பர் தான் யார் பந்தை பிடிச்சாலும் அதை விக்கெட் கீப்பருக்கு தான் எரியணும் இல்லையா? இவருக்கு மட்டும்தான் ஸ்பெஷலாக க்ளவுஸு, வேறு ஒரு வேலையும் கிடையாது. அதனால் எந்த ஒரு விளையாட்டிலும் ஜெயிப்பவன் ஒருவன் தான். இப்போ சினிமா எடுத்துங்க, ஒருத்தர் சினிமா எடுக்கிறான், எங்களுடைய தொழிலை பற்றி சொல்ல சினிமா எடுக்கிறான், அது பிரமாதமாக வெற்றி அடைஞ்சிருச்சுன்னா விடாமல் நான் 4 படம் எடுப்பான். அதே சமயம் தோத்துட்டு சுத்தெல்லாம் விட்டுட்டான்னு வைங்க, விட்டதை எடுப்போம்னு திருப்பி படம் எடுப்பான். அதே மாதிரி தான் இந்த கிரிக்கெட்டும். நீங்கள் இன்றைக்கி ஒருத்தன் தான் ஜெயிப்பான், ஜெயிச்சவன் ஜெயிக்கிற இடத்த விடக்கூடாது, பழகுங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தோத்தவன் இடத்த விட்டுட்டு மேலே போகணும், எப்படியும் போகணும்னு ஒரு வீரப்போட வேகத்தோடு செய்யுங்க. அதுவும் நகரத்தார்களுக்கே இருக்க ஒரு இது தன்னம்பிக்கை இருக்கும். உலகத்தில் எதையுமே பண்ணலாம். எனக்கு கடைசியாக என் வாழ்க்கையில் இன்னொரு சம்பவத்தை சொல்லிவிட்டு அமரலான்னு நினைக்கிறேன். இது வந்து நான் ரோட்டரியில் கவர்னராக இருக்கேன். கவர்னராக இருக்கையில் இது சமையல் போட்டி வச்சேன். சமையல் போட்டி வச்சதில் நான் என்ன பண்ணேன், நான் ரோட்டரி கவர்னர் வேறு, நான் என் பேரையும் கொடுத்துட்டேன். ஆட்சிட்ட வந்து ராத்திரி சொன்னேன், நான் இந்த மாதிரி பேர் கொடுத்துட்டேன். அவங்க சொன்னாங்க, வேண்டாம், உங்களுக்கு சமையல்னால் என்னென்னு தெரியாது, அப்புறம் தோற்று போனேன்னா கவர்னர் தோற்றா அசிங்கம் அப்படின்னு. நான் தோற்க மாட்டேன், நீ சரி பிரியாணி வேணா கற்றுக் கொடு அப்படின்னு. நைட்டு 10 மணிக்கு இந்த வேலையில் ஆகாது. அவங்க என்ன சொன்னாங்க, பிரியாணிக்கு ரைஸை கட்டி கொடுத்துட்டாங்க, பேக் பண்ணி கொடுத்தாங்க, பால் அதை பேக் பண்ணி கொடுத்தா, தண்ணி அதை பேக் பண்ணி கொடுத்தா, அப்புறம் அதில் போட வேண்டிய மசாலையை அரைச்சி ஒரு டப்பாவில் போட்டு கொடுத்தா. சொன்னால் எல்லாத்தையும் ஒரு ரைஸ் குக்கரில் உள்ளே போட்டு கிண்டிவிட்டு ஆன் பண்ணுங்க, உங்களுக்கு பிரியாணி ரெடி. அப்போ தான் நினச்சேன், சமயம் இவ்வளோ ஈஸின்னு தெரியவே தெரியாதேன்னு. அதே மாதிரி சொன்ன மாதிரியே பண்ணிட்டு தான் ஜெயிச்சிருக்க மாட்டேன். ஆனால் எதுவும் செட்டியார் வந்து எப்போவுமே ஜெயிக்கணுங்கிற எண்ணத்திலே தான் போகிறான். அந்த மாதிரி எண்ணத்தில் போனேன். இதை பண்ணியிருந்தேன்னா சாதாரண பிரியாணி வந்திருக்கும், அதை நான் ஜெயிச்சிருப்பேன். நான் மாட்டவே மாட்டேன். அதனால் என்ன பண்ணேன், எங்கள் ஆட்சி கொடுத்த பாலை தூக்கி அரைஞ்சிட்டேன். என் அசிஸ்டண்ட்டை சொல்லியிருந்தேன் 2 பேக்கு ரம் கொண்டான்னு. உள்ள ரம்மை தூக்கி ஊற்றிட்டேன். அது எப்படி ஐடியா வந்துச்சுன்னா, ரம்மன் ரைஸின் ஐஸ்கிரீமில் பண்ணுறான்ல ரம் ஊற்றுறேன், கிறிஸ்மஸ் கேக் பண்ணுறான்ல அதில் ரம் ஊற்றுறேன். அப்போ அளவோடு ரம் ஊற்றுனா நல்லா வரும் போல் இருக்கு, ஏன் நம்ம பிரியாணியில் ஊற்றப்படாது பார்த்துருவோம். ஊற்றிட்டேன், நல்ல வாசம். எல்லோரும் கவர்னர் என்னமோ சமையல் பண்ணுறாரு, இவ்வளோ வாசம் வருதுன்னு. கடைசியில் நம்பர்லாம் வச்சுட்டு போங்கன்ட்டா. ஜட்ஜ்மெண்ட் வந்து 3 ஐயங்கார், ரொம்ப வயசான ஆச்சாரமான கிழவிங்க 3 பேர். அது வந்து 1 ஸ்பூன் சாப்பிட்டா நல்லா இருக்குது, 2ஆவது ஸ்பூன் சாப்பிட்டா நல்லா இருக்குது, 3ஆவது ஸ்பூன் சாப்பிட்டா அப்போ எனக்கு தெரியும் நான் தான் வின்னர்னு. அப்புறம் மெடல் கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி வச்சுருந்தா, இந்த மாதிரிலாமே எனக்கு தங்க மெடல் வேறு வச்சுருந்தா. அந்த இருக்கல் வயசானாச்சு, 84 வயசு, கையில் குச்சியோட நிற்கிது. அது கையில் வச்சுக்கின்னு இது எப்படி பண்ணேன்னு சொன்னாத்தான் தருவேங்குது. இல்லைங்க, அது குடும்ப ரகசியங்க, சொல்லப்படாதுங்க, நீ சொன்னா தான் தருவேன். எனக்கு அதை கொண்டு போய் என் முன்னாட்ட காமிக்கணும், இந்த மாதிரி கோல்டு அடிச்சிட்டேன் அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டேன். அந்த ஆட்சி அந்த அம்மா என்னம்மா திட்டுச்சு தெரியுமா, ஏன்டா 83 வயசுமா கட்டி காத்த என்னுடைய இதை ரம்மெல்லாம் சாப்பிடப்படாது கெடுத்து பிட்டியாடா ஒரே நாள்லன்னு என்னம்மா திட்டுச்சு தெரியுமா. அதனால் வாய் விட்டு சிரித்தால் மனம் கவலை எல்லாம் போயிடும். அதைத்தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அது காரணம் என்ன தெரியுமா, கவலை என்பது இல்லாத மனுஷனே கிடையாது. கவலையில் ஒரு வாய் எடுத்துட்டு கலை வரும். நான் கலைமகளின் தலைமகனாக இருப்பதால் உங்களை கவலையை போக்குவது என் கடமை என்பதற்காக கவலையை போக்கிவிட்டேன் என்று கூறிக்கொண்டு இந்த அருமையான வேளையில் அருமையாக இவ்வளவு பேர் சேர்ந்திருக்க உங்களிடம் பிரியா விடைபெறுகிறேன். இப்படி தான் கடைசியில் ஒரு மீட்டிங்கில் மந்திரி நம்ம ஊர் மந்திரி பூராங்கச்சி மந்திரி பெரியப்பன் கூட இருக்கார். உங்களிடம் பிரியா விடைபெறுகிறேன்னு சொன்னேன். அவர் பிரியாங்கிறது யாருன்னு கேட்டார். என்று கூறிக்கொண்டு நன்றி, என்னையும் இவ்வளோ நேரம் கேட்டதற்காக நன்றி நன்றி நன்றி. அண்ணனை பற்றி சொன்னோம், ஸ்போர்ட்ஸ்மேன், இப்போ கிரிக்கெட்டுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னு. இந்த நிகழ்ச்சியை அண்ணனை சிறப்பு விருந்தினராக பிளான் பண்ணிவிட்டு அவங்களுக்கு இன்விடேஷன் கொடுக்க போகும்போது இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு 3 லட்சம் ரூபாய் ஸ்பான்சர் கொடுத்துருக்குறாங்க. மிக்க நன்றி அண்ணன் அவர்களுக்கு.
ஆனால் அடுத்தடுத்த வருஷம் நிறைய எல்லா ஊர்லேயும் நடத்த போகிறோம். உங்களை தொடர்ந்து சந்திக்கிறோம். சிறப்பு விருந்தினர்களுக்கு சிறப்பு செய்யும் நேரம். முதலாவதாக திரு அபிராமி ராமநாதன் அவர்களுக்கு சிறப்பு செய்ய சோலைமலை அண்ணன் அவர்களை, பள்ளத்தூர் சோலைமலை அண்ணன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். நல்லது கெட்டது எது நடந்தாலும் கைடன்ஸ் அண்ணன். டாக்டர் ஜிவி சம்பத் அவர்களுக்கு நமது திருவெற்றியூர் நகரத்தார் சங்கத்தினுடைய தலைவர், அவருடைய கிளாஸ்மேட்டும் தியாகனுடைய திரு VKV சுப்பிரமணியம் அண்ணன் அவர்களுக்கு செயலாளர் நாராயணன் அவர்கள் அடுத்ததாக கார்த்திக் மையப்பன் அண்ணன், அவங்கள பற்றி ஒரு சின்ன பிரீஃப். அவங்க கல்ஃபில் T20 வேர்ல்டு கப் கிரிக்கெட்டில் ஹேட்ரிக் எடுத்த பவுலர். யுனைடெட் அரபு எமிரேட்ஸில் அவங்களுக்கு நம்ம சீனிவாசன் அண்ணன் அவர்கள், நீங்கள் இங்கே வந்ததுக்கு நன்றி. உங்களுக்கு ஃபாலோயர்ஸாக நிறைய பேர் இங்கே தயார் பண்ணிகிட்டு இருக்கிறோம். காரைக்குடியை சேர்ந்தவர்கள், காரைக்குடியை சேர்ந்தவங்களாம் கெத்து அப்படின்னு காலரை தூக்கி விட்டுக்கிறீங்க, நன்றி. அடுத்ததாக ஸ்பான்சர்களுக்கு சிறப்பு செய்யும் நேரம். வின்னர் கப்புக்கு ஸ்பான்சர் வழங்கிய ராமநாதன் பழனியப்பன் அவர்களுக்கு திரு முத்துக்குமார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். GM அபிராமி ஜுவல்லரி GM அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். வின்னர் கப்புக்கு அவங்க ஸ்பான்சர். என்ன சத்தமே இல்லாமல் இருக்கீங்க? உங்கள் கரகோஷம் அடுத்த வருஷம் டபுள் த மடங்கா நமக்கு ஸ்பான்சர் வரும் அவங்க மூலமா. அபிராமி ஜுவல்லரி அவர்களுக்கு அபிராமி அண்ணன் அவர்கள், அபிராமி ராமநாதன் அண்ணன் அவர்கள், அந்த பேரை கரெக்டாக சொன்னாதான் நியூமராலஜி ஒர்க் அவுட் ஆகுன்னு அண்ணன் சொன்னாங்க. அபிராமி பாப்புலர் ஜுவல்லர்ஸ் சிங்கப்பூர் அவர்கள் நமது மெயின் ஸ்பான்சராக வந்திருக்கிறார்கள். பிளாட்டினம் ஸ்பான்சர். நன்றி அபிராமி ஜுவல்லரி உரிமையாளர்கள், மேனேஜர் அனைவருக்கும். சீஃப் கெஸ்டாக இங்கே இருக்கக்கூடிய VKV சுப்பிரமணியன் அண்ணன் அவர்கள் கோல்டு ஸ்பான்சராகவும் இங்கே இடம்பெற்றிருக்கிறார் இந்த நிகழ்ச்சியில். அவங்கள நம்ம ஆனர் பண்ணியிருக்கிறோம். அதை தவிர நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, நன்றி. இந்த நகரத்தார் பிரீமியர் லீக்கின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவங்க டீம் இல்லைன்னா உண்மையிலே வெள்ளிக்கிழமை அன்றைக்கி அத்தனை பிளேயர்ஸும் வந்தாச்சு. இங்கே நைட் எல்லோரும் டின்னர் முடிச்சுட்டு படுத்துட்டாங்க. கடுமையான மழை, யாருமே தூங்கலை பிளேயர்ஸ் எல்லாம். ஏன்னா காலையில் எல்லோரும் வெளியூர்லேருந்து வந்திருக்கிறோம். காலையில் மேட்ச் நடக்கணும், என்ன பண்ணுறதுன்னு போய் கிரவுண்டில் பார்த்தா முழுக்க தண்ணி, ரொம்ப ஒரு ஃபெடப் எல்லாருமே. உடனே VKV அண்ணன் டீம் எல்லாருமே, திருவெற்றியூர் பிளேயர்ஸ் எல்லோரும் எந்திரிச்சு நிற்கலாம் ஒரு நிமிஷம். திருவெற்றியூர் பிளேயர்ஸ் எல்லாம் இவங்கெல்லாம் அண்ணன் சொன்னாங்க, அவங்க அப்பா அம்மாலாம் சொன்னாங்க, எங்கள் வீட்டிலலாம் இந்த பிள்ளைங்களாம் அந்த வேலைலாம் பார்த்தது இல்லையே அப்படின்னு. கிரவுண்டில் ஃபுல்லாக நின்று அவ்வளோ தண்ணியை வெளியில் எடுத்து ஊற்றி கிட்டத்தட்ட 2 மணி நேரத்தில் கம்ப்ளீட் கிரவுண்டை கிளியர் பண்ணி எல்லாரும் விளையாடுறதுக்கு வழி செஞ்சு கொடுத்தாங்க. அவங்களுக்கு ஒரு நன்றி. சில்வர் ஸ்பான்சராக இந்த நிகழ்ச்சிக்கு இடம்பெற்றிருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக் குளோபல் ரியாலிட்டி சர்வீஸ் நிறுவனத்தினுடைய திரு ராமநாதன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவர்களுக்கு பரிசு வழங்க டாக்டர் GV சம்பத் அவர்களையும் VKV சுப்பிரமணியன் அவர்களையும் அன்போடு அழைக்கிறோம்.
மேன் ஆஃப் த மேட்ச் ஸ்பான்சர் திருமதி தெய்வானை அருணாச்சலம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். துபாயிலேருந்து வந்த டீமு துபாயிலேருந்து வெறும் டீமாக வரல, அவங்க விளையாடுறதுக்கு ஒரு ஸ்பான்சரோடு வந்திருக்காங்க. ஸ்பான்சர் கொடுத்தாங்க. கேப்டன் அருணண்ணன் துபாய் அருணண்ணன் அவர்களையும் வருகை என வரவேற்கிறோம். வாங்க மேடைக்கு வாங்க. துபாய் டீமினுடைய கேப்டன் அவர். அடுத்ததாக மேன் ஆஃப் த சீரியஸ் ஸ்பான்சர் கேரட் அண்ட் கேரட் டைமண்ட்ஸ் திரு முத்துக்கண்ணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவர்களுக்கு திரு அபிராமி ராமநாதன் அண்ணன் அவர்கள் சிறப்பு செய்வார்கள். கார்த்திக் மெய்யப்பன் அவர்களும் நம்முடைய கிரிக்கெட் பிளேயர் கார்த்திக் மெய்யப்பன் அவர்களும் சிறப்பு செய்வார்கள். நல்லா பார்த்துங்க அண்ணன் வைரம். கோ ஸ்பான்சராக இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்க சப்போர்ட் பண்ண ஜங்ஷன் 1 திரு PLV கணேஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவர்களுக்கு டாக்டர் சம்பத் அவர்கள் சிறப்பு செய்வார்கள். VKV சுப்பிரமணியன் அவர்களை சிறப்பு செய்யும்படி அன்போடு அழைக்கிறோம். KMN Ventures LLP அவர்களுக்கு அவர்கள் சார்பாக பழனியப்பன் அவர்கள் வரல, அவர்கள் சார்பாக தான். அடுத்த வருஷம் உங்களையும் ஸ்பான்சர் ஆக்கிடுறோன்னே. ஹோம் ஃபேப்ரிக்ஸ் டெக்ஸ்டைல்ஸ் LLP மீண்டும் பழனியப்பன் அண்ணன் தியாகண்ணன் அவர்கள் சிறப்பு செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக பழனியப்பா அன்கோ சென்னை அண்ட் மதுரை. அடுத்ததாக இந்த நிகழ்ச்சிக்கு ஸ்பான்சராகவும் இந்த நிகழ்ச்சிக்கு பிள்ளையார் சொல்லி போட்டவருமான பலவான்குடி திரு எம் வள்ளியப்பன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவர்களுக்கு அம்பத்தூர் நகரத்தார் சங்கத்தினுடைய தலைவர் அபிராமி ராமநாதன் அவர்கள் சிறப்பு செய்யும்படி தான் கேட்டுக்கொள்கிறோம். அவர் வள்ளியப்பன் அண்ணன் அவர்கள் ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுக்கணுங்கிறாங்க. நம்ம இந்த அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த 3 வருஷமாக நம்ம NPL ஆரம்பித்து நல்ல 3 வருஷம் நடந்துகிட்டு இருக்கு. எல்லோரும் நம்ம சீனியர்ஸ் 50 வயசுக்கு மேலே எல்லாருமே விருப்பப்படுறாங்க. இந்த வருஷம் செப்டம்பர்லேயோ அக்டோபர்லேயோ என்னோட கிரவுண்ட்லேயே இந்த சீனியர்ஸுக்கு 50 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு ஒரு நாள் டோர்னமெண்ட் ஆரம்பிக்கலான்னு இருக்கோம். அதை ஒரு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் அடுத்த வருஷம் இப்போ 4வது சீசன் மதுரை பண்ணுறேன்னு இருக்காங்க. அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. ஸோ அடுத்த சீசன் 4 நகரத்தார் பிரீமியர் லீக்கினுடைய சீசன் 4 மதுரையில் நடக்குது. அண்ணன் ஐகோட் சுப்பண்ணன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவங்களாம் இளைஞர் சங்கத்தினுடைய தலைவர் ஆதப்பண்ணன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவங்க கேட்டு ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு இடத்துல நடத்துகிறோம். அம்பத்தூர், காரைக்குடி, இப்போ திருவெற்றியூர், சீசன் 4 மதுரை. இதே மாதிரி ஒரு வருஷமும் அவங்க ரெக்வஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பண்ண சொல்லி சொல்கிறோம். முழுக்க அவங்க தான் ஸ்பான்சர் வாங்கணும், அவங்க தான் நடத்தணும். நடத்த மட்டும்தான் சொல்லுவோம். அடுத்ததாக இந்த நகரத்தார் பிரீமியர் லீகுக்கு பெருமளவில் சப்போர்ட் பண்ண வணக்கம் சுப்பிரமணியன் அண்ணன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நிறைய ரூல்ஸு ரெகுலேஷன்ஸு எல்லாம் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கெல்லாம் ஒரு கர்த்தாவா அண்ணன் இருந்தாங்க. நேற்றும் இன்றைக்கி நடந்த மேட்சுக்கு முழுக்க ஆர்கனைசிங் கமிட்டியில் இருந்தவங்க திரு VKV சுப்பிரமணியன் அண்ணன் அவர்களை சிறப்பு செய்யும்படி அன்போடு அழைக்கிறோம்.
அடுத்ததாக வெங்கடண்ணன். இவங்களும் இன்றைக்கி ஒரு ஆர்கனைசிங் கமிட்டியில் ஒரு முக்கியமான பொறுப்பு வகித்தவர்கள். நம்ம டாக்டர் சம்பத் சார் சொன்னாங்க இல்லையா, இதுக்கு பின்னாடி எவ்வளோ பேர் உழைச்சிருக்காங்கன்னு. இவங்கெல்லாம் உழைச்சவங்க. எல்லாருடைய உழைப்பு உண்மையிலே இந்த திருவெற்றியூர் பெரிய சப்போர்ட்டிங் டீம், நிறைய வாலண்டியர்ஸ். இந்த ஷர்ட் போட்டிருக்க எல்லாரும், இந்த டிஷர்ட் போட்டிருக்க எல்லாரும் வாலண்டியர்ஸ். இந்த பக்கம் நிற்கிறவங்கெல்லாம் எவ்வளோ பேர், அவ்வளோ பேருடைய உழைப்பு. ரொம்ப ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணது. ஒன்றே ஒன்று மழையால் மட்டும் கொஞ்சம் தாமதப்பட்டுச்சு, பட் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டோம். இந்த நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பாக நடக்கிறதுக்கு கமெண்ட்ரி கொடுத்த திரு பாலாஜி ராமநாதன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். 2 மேட்ச் 2 கிரவுண்டில் கமெண்ட்ரி நடந்தது. ஒன்று பாலாஜி ராமநாதன், இன்னொருத்தர் செல்லப்பன். காற்று வெளியிடை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி சொல்லி எல்லாத்தையும் மனதிலையும் இடம் பிடித்த செல்லப்பன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். இன்றைக்கி டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டில் இந்த மேட்சை எல்லாமே ஆன்லைனில் கிரிக்கீரோஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்பில் ப்ராப்பராக சப்போர்ட் பண்ணி ஆன்லைனில் எல்லாரும் உடனே எல்லாரும் மொபைல்லையும் பார்க்குற மாதிரி அப்டேட் பண்ண திரு வைரவன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அவர்களுக்கு திரு விகேவி சுப்பிரமணியம் அவர்கள், சீனிவாசன் அவர்கள், பூலாங்குறிச்சி சீனிவாசன் அவர்கள் விக்கெட் கீப்பர் அவர்கள். அவர் கிரிக் இன்ஃபோவில் தான் ஒர்க் பண்ணுறாரு. கிரிக் ஹீரோஸுக்கு இன்றைக்கி நம்ம அந்த ஆப்பில் பண்ணார். கிரிக் இன்ஃபோவில் பெங்களூர் இல்லையா ஒர்க் பண்ணுறாரு. தேங்க்யூ. நகரத்தார் பிரீமியர் லீக் ஃபவுண்டர் திரு அரசு அழகப்பண்ணன் அவர்களுக்கு திரு சம்பத்தனாவும் திரு அபிராமி ராமநாதனும் மரியாதை செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய மேன் ஆஃப் த மேட்ச், 23 மேட்சுக்கு மேன் ஆஃப் த மேட்ச் கொடுக்க போகிறோம். ஒவ்வொரு மேட்சுக்கும் யார் பெட்டராக மேன் ஆஃப் த மேட்ச் விருது வழங்க டாக்டர் ஜிவி சம்பத் அவர்களையும் திருமதி தெய்வானை அருணாச்சலம் அவர்களையும் அன்போடு அழைக்கிறோம். ஒருத்தரையாக படிக்கிறேன். அந்த டீம் கொஞ்சம் குயிக்காக வாங்க, டிலே பண்ணாதீங்க. தேவகோட்டை பூலாங்குறிச்சி மேட்ச்சில் ஏகப்பன் தேவகோட்டையை சேர்ந்தவர் மேன் ஆஃப் த மேட்ச். கொஞ்சம் ஸ்பீடாக வாங்க. பள்ளத்தூர் உடுமலைப்பேட்டை மேட்ச்சில் ராதாகிருஷ்ணன், உடுமலைப்பேட்டை அணியைச் சேர்ந்த ராதாகிருஷ்ணன் மேன் ஆஃப் த மேட்ச். அடுத்தது வலசரவாக்கம் உடுமலைப்பேட்டை மேட்ச்சில் கேஆர் பழனியப்பன், அவர் தான் கேப்டன், வலசரவாக்கம் டீமினுடைய கேப்டன். இப்படியேவா வாங்கிட்டு இப்படியே வந்துருங்கம்மா. அடுத்தது பள்ளத்தூர் திருவான்மியூர் டீமில் முத்துராமன், பள்ளத்தூர் கேப்டன். பள்ளத்தூர் கேப்டன். அவர் சார்பாக காசி ஸ்ரீ வடிவேல் வாங்குறாருன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக பள்ளத்தூர் திருச்சி அண்ணாநகர் டீமுடைய மேட்சில் மருதேஷ் வாசு. அடுத்தது அம்பத்தூர் திருவான்மியூர் மேட்சில் கரும்புநாதன். வலசரவாக்கம் திருவெற்றியூர் மேட்ச்சில் சுவாமி திருவெற்றியூர். சிட்லப்பாக்கம் ஆதம்பாக்கம் மேட்ச்சில் சிதம்பரம், சிட்லப்பாக்கம் சிதம்பரம். மதுரை துபாய் மேட்ச்சில் ஏஎன் கார்த்திகேயன் மதுரை.
ஆதம்பாக்கம் மதுரை மேட்ச். என்ன பேர்? கே லோகேஷ் நாதன். ஆதம்பாக்கம் மதுரை மேட்சில் மதுரை டீம் அவர். அடுத்து அம்பத்தூர் அண்ணாநகர் மேட்சில் கண்ணப்பன், நல்லப்ப கண்ணப்பன், அம்பத்தூர் டீம். 16 டீமுக்கும் 16 கலரு. அண்ணன் கொஞ்சம் ரொம்ப சிரமப்பட்டார் தியாக அண்ணன். நிறைய கலராக நம்ம ஜெர்சி எல்லாம் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக திருச்சி திருவான்மியூர் மேட்சில் ராமநாதன், திருவான்மியூர் ராமநாதன். மதுரை சிட்லப்பாக்கம் மேட்சில் டி சுப்பிரமணியன். அடுத்து காரைக்குடி பூலாங்குறிச்சி மேட்சில் டி சுப்பிரமணியன். கொஞ்சம் எல்லாரும் வாங்க, இல்லைன்னா அந்த டீமில் ஒருத்தர் வந்து வாங்கிக்கங்க. காரைக்குடி பூலாங்குறிச்சி மேட்சில் அருண் நெல்லியான், நட்சத்திர வீரர் அவர். இன்னைக்கு மேட்சில் கலக்குன்னு கலக்கணும் அவர். திருச்சி அம்பத்தூர் வி அருணாச்சலம் அருண். அடுத்தது துபாய் ஆதம்பாக்கம் மேட்சில் ராமு தியாகராஜன். ஆதம்பாக்கம் டீம் ராமு தியாகராஜன் வாங்க. அடுத்து அருண். காரைக்குடி தேவகோட்டை டீம்ல அருண் நெல்லியான். திரும்ப இது அந்தந்த மேட்சினுடைய மேன் ஆஃப் த மேட்ச். இது திருவான்மியூர் அண்ணாநகர் மேட்சில் PL அழகப்பன் திருவான்மியூர். பள்ளத்தூர் வலசரவாக்கம் மேட்சில் ப்ளீஸ் செல்லப்பன். மேன் ஆஃப் த மேட்சை அவர்கள் ஷேர் செய்து கொள்ளுகிறார். விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மை இல்லை, விட்டுக் கொடுக்க, இது வந்து இணைத்துக் கொள்ளும் மனப்பான்மை. இது தனது வெற்றியில் இன்னொருத்தரை இணைச்சுக்கிறதுன்றது பெரிய விஷயம். திருவான்மியூர் PL அழகப்பன். பள்ளத்தூர் வலசரவாக்கம்ல முத்தையா சிதம்பரம். திருவெற்றியூர் உடுமல்பேட்டில் மீண்டும் ராதாகிருஷ்ணன். சிட்லப்பாக்கம் துபாயில் சோமசுந்தரம் ராதாகிருஷ்ணன். வாங்க ப்ளீஸ். துபாய் டீம் அவங்க சோமசுந்தரம் ராதாகிருஷ்ணனுக்கு அவர் சார்பாக வாங்கிக்கிறாங்க. நிறைவு பெற்றது. நன்றி. மேன் ஆஃப் த மேட்ச் பரிசு வழங்கியமைக்கு டாக்டர் ஜிவி சம்பத் அவர்களுக்கும் ஆட்சி அவர்கள் தேவானை அருணாச்சலம் ஆட்சி அவர்களுக்கும் நன்றி. அடுத்ததாக ஒவ்வொரு சீனா வரும். அடுத்து மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு இன்னும் பெண்டிங் இருக்கா? இல்லை, இன்னும் செமிஃபைனல் ஃபைனல் அதில் மேன் ஆஃப் த மேட்ச் யாரு அப்படின்றது. செமிஃபைனல் காரைக்குடி மதுரைக்கு நடந்த மேட்சில் மெய்யப்பன் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்குறார். இது செமிஃபைனல் 1. செமிஃபைனல் 2 அம்பத்தூருக்கும் வலசரவாக்கத்துக்கும் நடந்தது. ஹரிஷ் வலசரவாக்கம். அவர் இளம் வீரர். எதில் இருக்குங்க? தமிழ்நாடு செங்கல்பட்டு அண்டர் 16. செங்கல்பட்டு 16 அண்டரில் இருக்காரு. தமிழ்நாடு
5th டிவிஷனில் இருக்கார். ஃபைனலில் காரைக்குடி வலசரவாக்கத்துக்கு நடந்த மேட்ச்சில் அருண் நெல்லியான் 26 பால்ல 35 ரன் எடுத்தார், ஒரு விக்கெட்டும் எடுத்தார். அடுத்தது பெஸ்ட் பேட்ஸ்மேன் ஸ்ட்ராட்டஜி குளோபல் ரியாலிட்டி சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட் திரு ராமநாதன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். திரு விகேவி சுப்பிரமணியன் அண்ணன் அவர்களை அழைக்கிறோம். ரெண்டு பேரும் இணைஞ்சு பெஸ்ட் பேட்ஸ்மேன் இன் த சீரியஸ். யாரு? ஹரிஷ் 72 ரன் அடிச்சிருக்காரு மொத்தமா. வலசரவாக்கம் டீம் யங் எனர்ஜெட்டிக் வீரர். பெஸ்ட் பவுலர் இன் த சீரியஸ். இன்னொரு பவுலரை கொடுக்க சொல்லலாமா? கார்த்திக் மையப்பன் அவர்களை அழைக்கிறோம். அருண் நெல்லியான் அவர்களுக்கு மொத்தத்தில் இந்த சீரியஸ்ல 8 விக்கெட் வீழ்த்தி இருக்கார். மொத்தமாக 8 விக்கெட் வீழ்த்தி இருக்கிறார் இந்த சீரீஸில். அடுத்தது மேன் ஆஃப் த சீரியஸ் அவார்டு திரு முத்துக்கண்ணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் இந்த அவார்டு கொடுக்கிறதுக்கு. இந்த அவார்டையும் திரு கார்த்திக் மையப்பன் அவர்கள் எங்களோட இணைஞ்சு கொடுக்கணும் முடிவு. அருண் நெல்லியான் காரைக்குடி மேன் ஆஃப் த சீரியஸ் 84 ரன்னு 8 விக்கெட். அந்தந்த ஸ்பான்சர்ஸே அவங்க கையால் அவார்டு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டோம். அரங்கம் நிறைந்த கைதட்டலுக்கு நன்றி. அடுத்ததா இந்த சீசன் 3ல ரன்னர் அப் வலசரவாக்கம் டீம் மிக சிறப்பாக விளையாண்டாங்க. டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே வரலாம். ஹோல் டீம் திரு விகேவி சுப்பிரமணியன் அவர்களையும் திரு டாக்டர் ஜிவி சம்பத் அவர்களையும் இந்த பரிசுகளை வழங்க அன்போடு அழைக்கிறோம். அங்கே நின்றுக்கலாம். கொஞ்சம் எல்லாரும் அப்படியே வரிசையாக வரலாமே. இப்படி ஜங்ஷன் 1 PLV கணேசன் அவர்கள் மேடைக்கு வரவும். முதல்ல அப்படியே கையில் வாங்கிட்டு அப்படியே கீழே நிற்கும். வாங்க வாங்க நீங்கள் வாங்கிட்டு இல்லை. ஆமாம் சொல்கிறாங்க அரவிந்த் அண்ணாமலை. என்ன காமிச்சதுன்றதை பார்த்து எடுத்துருக்குறாங்க. அது செக் பண்ணலாம். கொஞ்சம் தயக்கம் இல்லாமல் வாங்க, கடகடன்னு வாங்க. இன்னைக்கு நடந்த மேட்ச்சில் இவங்க ரன்னர்ஸ். இறுதி மேட்செல்லாம் உண்மையிலே அவ்வளவு த்ரில்லிங்காக இருந்தது. யார் ஜெயிப்பா அப்படின்னு மிகப்பெரிய ஒரு அருமையான போட்டி. நேராக பார்த்தவங்களுக்கு இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்திருக்கும். இதை லைவ் செஞ்சோம். 2 நாள் மேட்ச் எல்லாமே லைவில் போச்சு. A, B 2 கிரவுண்டும் லைவ் பண்ணோம்.
சீனவுக்கும் முத்துராமனுக்கும் ஃபஸ்ட் இதெல்லாம் முடிச்சிடும். 2 பேர் இருக்காங்க, 2 ப்ளஸ் சீனை ஒன்று. இவங்க எல்லோரும் நின்று இன்னைக்கு எல்லாம் கப்பை கொடுத்தாங்க. இப்போ ரன்னர் கப்பையும் எல்லாம் கைதட்டலாமே. இது வந்து மிகப்பெரிய ஒரு 16 டீமில் செகண்ட் டீமாக வந்திருக்கிறாங்க அப்படின்றது பெரிய பெருமை. இப்போ உங்களுக்கு கொடுக்கணும். இப்போ ரன்னர் கப்பை கொடுப்பதற்காக திரு வி.கே.வி. சுப்பிரமணியம் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அண்ணன் ரன்னர் கப் கொடுப்பதற்காக அண்ணன் பழனியப்பன் வாங்க. கேப்டன் பழனியப்பன் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார். உங்கள் டீம் எல்லாம் அப்படியே கீழே நில்லுங்க வரிசையா. தம்பி நன்றி. ரன்னர்ஸ் பரிசு பெற்ற வலசரவாக்கம் அணிக்கு நன்றி. பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். இன்னும் எல்லா டீமுக்கும் அதுதான், பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் தான். கேப்டன் பழனியப்பன் அவர்கள் ஒரு வார்த்தைகள் பேசுவார். வணக்கம், என் பேர் பழனியப்பன், எல்லாருக்கும் தெரியும். ஆக்சுவலாக நாங்கள் இது வந்து ஒரு 4 மந்த்ஸாக எல்லாரும் சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணோம். நான் மட்டும் பண்ணலை, என்னோட ஒரு 8 டீம் 10 டீம் சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணோம். இதில் என்னென்னா எங்களுக்கு கிடைச்சது வந்து ப்ரைஸ் அடுத்தது, பட் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பு, நிறைய பேரோட பழகணும். 240 பேரும் எல்லாரையும் க்ளீனாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு. பெரிய சந்தோஷம். பிஸ்னஸ் எல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிடும். இந்த மாதிரி ஒரு கான்டாக்ட்ஸ் கிடைச்சாவே அடுத்தடுத்து பிஸ்னஸ் சூப்பராக ஜென்ரேட் ஆகிடும். அதுதான் எனக்கு இன்னொன்று என்னென்னா, நான் வரும்போது என்ன நினச்சேன்னா, ஜெயிச்சா மகிழ்ச்சி, தோத்தா பயிற்சியாக எடுத்துக்கோன்னு நினச்சேன். ஆனால் 2யுமே சந்திச்சிட்டேன். பட் தோத்தது இல்லை, நான் இன்னைக்கு தோக்கலை, அது பயிற்சியாக எடுத்துக்கிறேன். அடுத்த வருஷம் எனக்கு இது மகிழ்ச்சியாக வந்து அமையட்டும் அப்படின்னு நான் நம்பி இதை கண்டிப்பாக வெற்றியோட சந்தோஷத்தோட போகிறேன். தேங்க்யூ. நகரத்தார் பிரீமியர் லீக்கினுடைய சீசன் 3 வெற்றியாளர்கள் காரைக்குடி அணியினர். தொடர்ந்து 3 முறை, இதெல்லாம் உண்மையிலே சாதனை. பிரமாதமாக விளையாடுறாங்க. பயங்கர டீம் ஸ்பிரிட். எல்லா சிறப்பு விருந்தினர்களும் இணைந்து காரைக்குடி அணியினருக்கு, அது கூப்பிடுவோம், காரைக்குடி அணி வீரர்களுக்கு வின்னர் கப்ஸ் வழங்கப்பட உள்ளது. அண்ணன் கீழே வந்துட்டாங்க, எல்லாரையும் வாழ்த்தணும் அப்படின்னு டாக்டர் எல்லாரும். அண்ணன் அபிராமி ஜுவல்லரி ஜிஎம் அவர்களையும் திரு ராகுல் அவர் பேர் மேனேஜர் அவர்களையும் அன்போடு அழைக்கிறோம் அந்த கப்பை கொடுக்கறதுக்கு. அவங்க தான் மெயின் ஸ்பான்சர்ஸ், கப்னுடைய பிளாட்டினம் ஸ்பான்சர்ஸ். இந்த மெயின் ஸ்பான்சர்ஸ் கப்பு, வின்னர் கப் வழங்கக்கூடிய நிறுவனம் அது. வாங்க வாங்க, அடுத்தடுத்து வாங்க. முதல்ல எல்லாரும் கப்பு வாங்கிடுங்க, அப்புறம் பெரிய மெயின் கப்பு அடுத்து கொடுத்துருவோம். சொல்லிடுறேன். நல்லா சொல்லிடுறேன். அமைதியா இருக்கு அரங்கமே, கைதட்டலாம். அடுத்த வருஷம் உங்களுக்கு இந்த கைதட்டல் கிடைக்கும். எவ்வளவு தட்டுறீங்களோ அவ்வளவு கைதட்டல் அடுத்த வருஷம் உங்களுக்கு. காரைக்குடி அணியினர் வின்னர் கப் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவல் கப், அப்புறம்
அண்ணே ஒருத்தரை கொஞ்சம் சீக்கிரம் வாங்கிக்கோங்க. வாங்க 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 அப்படின்னு இல்லைங்க, எல்லாம் வரிசையா. அடுத்ததாக அந்த வின்னர் கப் அபிராமி பாப்புலர் ஜுவல்லர்ஸ் சிங்கப்பூர் நிறுவனம் வழங்கக்கூடிய வின்னர் கப் வழங்கப்பட உள்ளது. அந்த நிறுவனத்தினுடைய நிர்வாகிகள் வந்திருக்கிறாங்க. அவர்களோடு இணைந்து சிறப்பு விருந்தினர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த வின்னர் கப்பை கொடுக்குறாங்க காரைக்குடி டீமுக்கு.